சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் கூப்பிட்டு, "நீங்க போய் தான் அவன் பேசலல்ல. ஆனா நான் போனா கண்டிப்பா அவரு என்கிட்ட பேசுவாரு. அவர் கால்ல கையில விழுந்தாவது இந்த வீட்ட நான் மீட் ஆகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. முத்துவும் மீனாலாம் இருந்துட்டு, "அப்பா என்னப்பா நீங்க இப்படி ஒரு காரியத்த பண்றீங்க? நீங்க எப்படிப்பா போயும் போயும் அந்த ஆளு கால்ல போய் விழுந்துக்கிட்டு, அவன் சரியான கிரிமினல்ப்பா. எங்க அவன்கிட்ட பேசினா நாங்கள் அவனுடைய மனசை மாத்திருவங்களோன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினான்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே, நானே போய் பேசுகிறேன். நான் பேசினா கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார். நீங்கள் பேசினா புரிஞ்சுக்கிறவராக இருந்திருந்தா நீங்கள் வாங்கின கடனுக்கும் அவர் போட்ட கடனுக்கும் கொஞ்சம் கூட இதே எட்டவே இல்லை தெரியுமா? அவ்வளோ கடனை தூக்கி வச்சுருக்காரு. அதிலருந்தே தெரியல நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆள்கிட்ட ஏமாந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி யாரையும் போக விடாமல் தடுத்தா என்ன அர்த்தம்? எப்படி இந்த வீட்டை மீட்கிறது? அது பத்திரத்தை ஏமாற்றி கையெழுத்தை போட்டிங்கள அப்போ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, நான் பண்ணது எல்லாமே தப்புதாங்க. இந்த வீடை கஷ்டப்பட்டேன், நீங்களாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.